இன்னொரு விஷயம் தம்பி, நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்ல, இன்னொருத்தன் சொல்லுவான், டேய் நானே அதை பண்ணேன், அது பண்ண முடியல, இது என்ன தோத்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருப்பான். நானே அப்படின்றான். அது உனக்கு முடியாதுன்றது உனக்கு கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி தான் தம்பி. நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சேன், என்னை வந்து ரொம்ப இது மாதிரி பண்ணான். நானே எனக்கு தெரிஞ்சது இல்லை நான் பண்ணுவேன்ட்டு. 10 வருஷம் உழைப்பு. அதை கடைசியா தினேஷ், நான் 10 வருஷமா ஒரு தொழில் பண்ணியிருந்தேன். இப்போ ஆனால் அந்த தொழில் பண்றது இல்லை. தொழில் அது அந்த தொழில்ல நான் ஜெயிச்சனும் தோத்தனும் செகண்டரி தினேஷ். அதுல ஒரு கத்துக்கிட்ட பாடம் ஒண்ணு இருக்கு. என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது, என்னால இதெல்லாம் பண்ண முடியும். இப்ப இல்லடா தம்பிங்களா, எல்லாருக்கும் தான் சொல்றேன் நானு. என்னால இது முடியும்ட்டு ஒண்ணு கத்துக்கணும் வர பத்திய ஒரு பாடத்தை, அந்த 10 வருஷம் பாடத்தை உங்க மேல நம்பிக்கை வருது. உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும்டா. நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ, கண்டிப்பா ஜெயிக்க முடியுது. இதை நீ ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். நமக்கு அந்த 10 வருஷம் பாடத்தை இப்ப கூட பாரு, நான் எதையாவது ஒண்ணுத்துல நான் ஜெயிச்சிருவேன் சாதிச்சிருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மேலவங்க இருக்கும். அந்த கான்பிடென்டாச்சும் வந்துடும்டா கண்டிப்பா. வேற எந்த ஃபீல்ட்ல வேணா சாதிச்சிடலாம். நீ ஒரு கத்துக்கிட்டாருல, ஃபர்ஸ்ட் முடியாது, போக முடியாது, வர முடியாதுன்னு ஒரு இடத்துல உட்காந்து கிடக்குற பத்தியா, இவன் பேச்சுக்கிட்டு அவன் பேச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம ஸ்டார்ட் பண்ணாம இருக்காம பாரு. அதுதான் நீ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணு, எந்த வேலையா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணு. ரொம்ப பெருசா ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லடா. நான் வச்சா பெரிய ஹோட்டல வச்சு 100,000 பேருக்கு சாப்பாடு போடுவேன்னு கிடையாது தினேஷ். சின்னதா பொட்டி கடை வச்சு சம்பாதிப்பேன். இப்ப பணம் வந்து சம்பாத்தியம் வந்து வாழ்க்கைக்கானதான்டா, நம்மளோட தேவைக்கு தான் தினேஷ். அது பாட்டு கோடி கோடியா கொட்டி வச்சு ஒன்றும் முன்ன போறது. ஃபர்ஸ்ட் நீ பெருசா காலை வச்சுட்டனா அதை மீள முடியாது தினேஷ். நீ இப்போ 100 ரூபாய் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வேஸ்ட் தான். ஆனா நீ ஒரு 1000 ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறியா, டெய்லி 100 ரூபாய் சம்பாதிச்சா பெஸ்ட், பெரிய சம்பாத்தியம், சம்பாதிச்சிடலாம். அதனால நம்ம இது கட்டணுமே அது கட்டணுமே அப்படின்றதுக்காக பெரிய அளவுல காலை வச்சுட்டு பசங்க என்ன பண்றானுங்க, அதுல இருந்து பண்ண முடியல நம்மளால. நமக்குள்ளே ஒரு இப்போ வந்துடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இன்னைக்கு என்னால கடக்க முடியும்னு வையேன். இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். நான் வந்து அதுல தோத்துட்டேன், நான் அது ஈஸியா கடந்து போயிடுவேன். அன்னைக்கு கடந்துருவேன். அதை நீ போடா நாளைக்கு இன்னொரு சம்பாதிச்சுக்கலாம்டா போலாம் அப்படின்றேன். இன்னைக்கு நான் என்னால முடியாதவன் நான். இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு எங்கேயா கடன் வாங்கி நான் பிசினஸ் போட்டுன்னு வச்சுக்கேன், நாளைக்கு அது எதாவது பிசினஸ்ல பெரிய லாஸ், எல்லாமே ஜெயிக்க முடியுமானா கேள்விக்குறி தான். எல்லாத்துலயுமே ஜெயிக்க முடியும், எல்லா மாட்டியும் ஜெயிக்குமே கேள்விக்குறி தான். ஃபர்ஸ்ட் சக்சஸ்ன்றதே வந்து முயற்சியினால தான் சக்சஸ். நீ 100 வாட்டி முயற்சி பண்ணாதான் பெரிய சக்சஸ் அடையும். சக்சஸ் அடைஞ்சவனுக்கு பின்னாடி எல்லாரு பின்னாடியுமே வந்து ஒரு பெரிய தோல்வி இருக்கும். எப்படிதான் தினேஷ், நீ வெற்றி பெற்றவனை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நீ தோக்குறான் பாரு, நிறைய வாட்டி தோத்துருக்கான் பாரு, அவனை ஐடியாலஜியை கேட்டனா எப்படி தோக்க கூடாதுன்றத நீ அதை பார்த்து கத்துக்கலாம். ஆமா தினேஷ், நீ அவனுக்கு தான் ஃபாலோ பண்ணும். அதுக்காக நீ தோத்தவனை பின்னாடி போயிட்டு தோத்ததே பண்ணக்கூடாது. எப்படி தோக்க கூடாதுன்னு கத்துக்கணும், எப்படி தோத்தவனை பார்த்து எப்படி தோக்க கூடாதுன்னு கத்துக்கணும். அவ்வளவுதான் தினேஷ்.